ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்குறீங்க? இதுதாங்க முடக்கத்தான் கீரை. நம்ம ஜாயிண்ட் பெயினுக்குலாம் ரொம்பவே நல்லது. இந்த கீரை எப்படி பறிச்சுட்டு வந்தோன்றதை நாளைக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். நேற்று மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதோடு சேர்த்து இன்றைக்கி கொஞ்சம் அரிசி ஊற போட்டு அதோடு இந்த கீரையும் அலசி போட்டு அரைச்சிட்டேன். இது ஆக்சுவலாக பார்த்தாக்கா நம்ம அந்த கீரையை வதக்கி இருக்கணும், வதக்காமல் அப்படியே போட்டுட்டேன். இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோடு நீங்கள் முடக்கத்தான் கீரையை அரைச்சி போட்டால் கூட முடக்கத்தான் கீரை தோசை மாவு ரெடி ஆகிடும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இந்த தோசை சுட்டுட்டு அது மேலே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா தூவி விட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணல, நான் வாமல் தான் யூஸ் பண்ணேன். மேலும் இதுக்கு மேலே நீங்கள் பெப்பர் இல்லைனா இட்லி பொடி அது மாதிரி கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒன்லி தோசை வெங்காயம் போட்டு அந்த வெங்காயத்தோடு அந்த தோசையை போட்டு கார சட்னியோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டோடு இன்றைக்கி நைட்டு என்னோடய டின்னர் செம்மையாக முடிஞ்சுதுங்க. இதேமாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டோடு நலமுடன் நம்ம ஆரோக்கியத்தோடு வாழறதுக்கு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை செய்கிறேன். முக்கியமாக பிரபஞ்சத்தில் நம்ம பிரார்த்தனை செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட், see you.